தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செய்திகள். ஒன்றிய அரசின் அனுமதி பெற்று 2 மாதங்களில் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், ஆண்டிப்பட்டியில் அருகேயுள்ள வைகை அணையில் ஆய்வு மேற்கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. உரிய அனுமதியுடன் வேளாண் பயன்பாட்டிற்காக வைகை அணையில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் கட்டணமின்றி அள்ளிக் கொள்ளலாம் என்றும், மாறாக வணிக பயன்பாட்டிற்காக எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதனை தேனி மாவட்ட ஆட்சியர் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்றும் பேட்டி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையை தூர்வாருவது குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வைகை அணையில் ஆய்வு. உரிய முறையில் ஆய்வு நடத்தி மத்திய அரசின் அனுமதி பெற்று 2 மாதங்களில் அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்களை விவசாயிகள் கட்டணமின்றி அள்ளிக் கொள்ளலாம் என்றும், வியாபார நோக்கத்தோடு வண்டல் மண்ணை அள்ள முயற்சி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேகமலை வனப்பகுதியில் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாத பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். உரிய அனுமதியுடன் வேளாண் பயன்பாட்டிற்காக வைகை அணையில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் அள்ளிக் கொள்ளலாம். மாறாக வணிக பயன்பாட்டிற்காக எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் இதனை கண்காணிக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் வணக்கம். அதாவது வைகை ஆறு உங்க எல்லாரும் தெரியும், 70 வருஷத்துக்கு மேல கட்டப்பட்டதுல தூர்வாரப்படவில்லை. நிறைய இடத்துல டெபாசிட் அதிகமா இருக்கு, மணல்களை குவியல்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பல வருஷமா பல முயற்சிகள் நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்துச்சு. ஆனால் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த ஒரு வாரமா இது சம்பந்தமான ஆய்வு கூட்டங்கள் நிறைய நடத்திருக்கோம். அதுல இருந்து 18% 20% வரைக்கும் இப்ப டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உடனே தூர்வார பணியில இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு வருது. ஸோ ஆல்ரெடி இதற்கான மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலையும் கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழக அரசு சார்பாக அதுக்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடியே கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுல ஏற்கனவே போட்ட ஆர்டர் பெண்டிங் இருக்கு. அதாவது 8 வருஷம் முன்னாடி போட்ட ஆர்டரும் அப்படியே இருக்கு. ஸோ அதனால புதிதாக ஆர்டர் போடுறதுக்கான வேலைகளும் பண்ணிட்டு நடந்துருக்கு. முழுசமா ஆய்வு பண்ணிட்டு இது எத்தனை வருஷம் இதை நடத்தணும்னு, எத்தனை வருஷம் இதை மொத்தமாக நம்ம தூர்வாரும் பணிகள் எத்தனை வருஷம் நடக்கும் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம்.